வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்க ராசிக்கு நடந்த கசப்பான காலங்கள்ல ஒன்றுதான் தனிமையை தேர்ந்தெடுக்க வைத்த அனுபவங்களாக ஒன்று இருந்திருக்கும். சுற்றி 100 பேர் இருந்தாலும் கூட்டத்தில் ஒருவராக வாழக்கூடிய வாழ்க்கையை விட தனிமையே மேல் என்று நீங்கள் முடிவுக்கு உங்களை தள்ளியதுதான் நீங்கள் சந்தித்த துரோகங்களும் ஏமாற்றங்களுமே ஆகும். மனிதர்களுடைய போலித்தனத்தையும் சுயநலத்தையும் நீங்கள் தேவை முடிந்ததுமே தூக்கி எறியக்கூடிய குணத்தையும் அப்பட்டமாக பார்த்த பிறகுதான் உங்களுக்கு மனித உறவுகள் மீதேவும் ஒருவித சலிப்பும் பயமும் ஏற்பட்டு விட்டது. அதனால உங்களை சுற்றி ஒரு 100 பெரிய சுவரை எழுப்பிக் கொண்டு யாருடனும் ஆழமாக பழகாமல் தனிமையில ஒதுங்க தொடங்கியிருப்பீங்க. இந்த தனிமைதான் உங்களுக்கு பாதுகாப்பை தந்தாலும் மனதிற்குள்ள ஒருவித வடுக்களையும் ஏன் ஆற்ற முடியாத அமைதியையும் ஏக்கத்தையுமே கொடுத்து கொண்டேதான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது. வாழ்க்கையில சில அனுபவங்கள் அவர்களை மற்றவங்களிடமிருந்து விலகி தனிமையை விரும்பக்கூடிய நிலைக்கும் கொண்டு சென்றிருக்கும். ஒருவரை நம்பி நீங்கள் மனதை திறந்த போது ஏற்படக்கூடிய ஏமாற்றம், என் உதவி செய்தவர்களிடமிருந்து கிடைத்த கசப்பான அனுபவம், தன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் பிறர் செய்த விமர்சனம் போன்றவைதான் மனதில் ஆழமான தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். அதன் பிறகு யாரிடமும் அதிகமாக பேசாமல் தன்னுடைய பிரச்சனைகளை தானே சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகியிருக்கும். சுற்றிலும் பலர் இருந்தாலும் மனதளவில் யாரும் இல்லை என்ற உணர்வு சில நேரங்களில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த தனிமை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை என்று உங்களுடைய ஜோதிட நம்பிக்கை கூறப்பட்டுதான் வருகின்றன. நீங்கள் தனிமையாக இருந்த அந்த காலகட்டம்தான் உங்களையேவும் புரிந்து கொள்ள செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அனுபவமாக மாறக்கூடும் என்பது உங்களுடைய ஜோதிட நம்பிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. உங்களை சுற்றி நீங்கள் 100 பேர் இருந்து வந்தாலுமே கூட்டத்தில் நீங்கள் ஒருவராக வாழக்கூடிய வாழ்க்கையை விட தனிமையே மேல் என்று முடிவுக்கு உங்களை நீங்கள் தள்ளக்கூடிய நீங்கள் சந்திக்கக்கூடிய துரோகங்களும் ஏமாற்றங்களாக தான் இருந்து வந்திருக்கும். அதனால தான் நீங்கள் தனிமையை விரும்பக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பீங்க. மனிதர்களுடைய போலித்தனத்தையும் சுயநலத்தையும் நீங்கள் தேவை முடிந்ததுமே தூக்கி எறியக்கூடிய குணத்தையும் அப்பட்டமாக நீங்கள் பார்த்த பிறகுதான் உங்களுக்கு மனித உறவுகள் மீது இருக்கக்கூடிய ஒருவித சலிப்பும் பயமும் ஏற்பட்டு விழுந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. அதனால உங்களை சுற்றி ஒரு பெரிய சுவரை நீங்கள் எழுப்பி கொண்டுதான் யாருடனும் ஆழமாக பழகாம தனிமையை ஒதுங்கவும் தொடங்கக்கூடிய நிலையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருந்திருப்பீங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதுக்குள்ள உங்களுக்கு ஒரு வித வடுக்களையும் ஏன் ஆற்ற முடியாத அமைதியான ஏக்கத்தையுமே கொடுத்து கொண்டே தான் நீங்கள் இருந்து வந்து இருப்பீங்க. சுற்றிலுமே உங்களுக்கு பலர் இருந்தாலுமே மனதளவில் நீங்கள் யாரும் இல்லை என்ற உணர்வு உங்களுக்கு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த தனிமை தான் உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை என்பதை உங்களுக்கு உணர்த்தி இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. வீடு மற்றும் சொத்து வாங்கக்கூடிய யோகம் விருச்சிகம் ராசினருக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன. சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்பது உங்களின் பல வருட கனவாக இருந்திருக்கும். அந்த கனவு நனவாக்கக்கூடிய யோகம் தற்போது கூடி வந்துள்ளது. உங்கள் ராசிக்கு பூமிக்காரகனான செவ்வாயினுடைய அருள் பூர்ணமாக இருப்பதால நீங்கள் புதிய வீடு, மனை அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக உள்ளன. பரம்பரை சொத்துக்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீதிமன்ற வழக்குகளுமே ஏதேனும் இருந்தால் அவைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரக்கூட போகின்றன. வங்கி மூலியமா எதிர்பார்த்த வீட்டு கடன்களும் தடையின்றி எளிதாக கிடைக்கும். உங்களின் சொந்த நிலத்துல நீங்கள் காலடி வைக்கக்கூடிய பொன்னான காலம் இந்த காலமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வீடு, நிலம், சொத்து தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய காலம் என்று ஜோதிட பார்வையிலே கூறப்பட்டு தான் வருகின்றன. நீண்ட நாட்களாக நீங்கள் தள்ளிப்போன வீடு வாங்கக்கூடிய முயற்சி மீண்டும் வேக பெறும். சிலருக்கு புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். குடும்பத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் சமரசமாக முடிவடைய கூடக்கூடிய சட்ட ரீதியாகவே நீங்கள் நிலுவையில இருந்த விஷயங்களிலிருந்து சாதகமான முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர் வழி சொத்துக்கள் தொடர்பாக நல்ல செய்திகளும் வரக்கூடும். முதலீடு செய்த நிலமும் அல்லது வீடு
அல்லது வீடு எதிர்பார்த்த மதிப்பையும் உங்களுக்கு அடையக்கூடும். குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பலனை உங்களுக்கு தரக்கூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு அதிகரிக்கும். சொத்து என்பது வெறும் செல்வத்தின் அடையாளம் மட்டுமல்லாமல் குடும்பத்தின் நிலைத்தன்மைக்கும் பாதுகாப்பிற்கும் அடையாளமாக உங்களுக்கு இருக்க போகின்றன. அந்த நிலைத்தன்மையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நகரக்கூடிய காலமாகவும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு அமைய போகின்றன. உங்களுடைய ராசிக்கு பூமிக்காரகனான செவ்வாயினுடைய அருள் உங்களுக்கு பூரணமா இருப்பதால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் புதிய வீடா இருக்கட்டும், இல்லை மனையா இருக்கட்டும், இல்லை சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்போது பிரகாசமாக உள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகிறது. உங்களுக்கு பரம்பரை சொத்துக்கள் இருந்து வந்த சிக்கல்களா இருக்கட்டும், இல்லைனா நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்து வந்தால் அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளா இருக்க போறீங்க. வங்கி மூலியமா உங்களுக்கு எதிர்பார்த்த வீட்டு கடன்களும் தடையின்றி எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகுது. உங்களுடைய சொந்த நிலத்துல கூட நீங்கள் காலடி வைக்கக்கூடிய பொன்னான காலம் இந்த ஒரு காலமாகவும் உங்களுக்கு இருக்க போகின்றன. ஏன்னா உங்களுக்கு கனவு நனவாகக்கூடிய யோகமும் தற்போது கூடி வந்துள்ளது. அந்த கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு, நிலம் இல்லை சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் உருவாகணும் என்ற காலம்தான் இருந்திருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன வீடு வாங்கக்கூடிய முயற்சியும் இல்லைன்னா மீண்டும் வேக பெறக்கூடிய ஒன்றாகவும் உங்கள் வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்களில் இருக்க போகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புமே உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கதான் போகிறன. குடும்பத்துல இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களுக்கு சமரசமாக முடிவடைய கூட போகின்றன. சட்ட ரீதியாகவே உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து சாதகமான முன்னேற்றமுமே உங்களுடைய வாழ்க்கையில தான் கிடைக்கப் போகின்றன. பெற்றோர் வழி சொத்துக்கள் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூட போகின்றன. இவை அனைத்துமே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களை நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடு, நிலம், சொத்து தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய காலம் என்று ஜோதிட பார்வையிலே கூறப்பட்டு தான் வருகின்றன. நீண்ட நாட்களாக நீங்கள் தள்ளிப்போன வீடு வாங்கக்கூடிய முயற்சி மீண்டும் வேக பெறும். சிலருக்கு புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் உருவாகும். குடும்பத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் சமரசமாக முடிவடைய கூடக்கூடிய சட்ட ரீதியாகவே நீங்கள் நிலுவையில் இருந்த விஷயங்களிலிருந்து சாதகமான முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். பெற்றோர் வழி சொத்துக்கள் தொடர்பாக நல்ல செய்திகளும் வரக்கூடும். முதலீடு செய்த நிலமும் அல்லது வீடு எதிர்பார்த்த மதிப்பையும் உங்களுக்கு அடையக்கூடும். குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பலனை உங்களுக்கு தரக்கூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு அதிகரிக்கும். சொத்து என்பது வெறும் செல்வத்தின் அடையாளம் மட்டுமல்லாமல் குடும்பத்தின் நிலைத்தன்மைக்கும் பாதுகாப்பிற்கும் அடையாளமாக உங்களுக்கு இருக்க போகின்றன. அந்த நிலைத்தன்மையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நகரக்கூடிய காலமாகவும் இந்த ஒரு காலம் உங்களுக்கு அமைய போகின்றன. உங்களுடைய ராசிக்கு பூமிக்காரகனான செவ்வாயினுடைய அருள் உங்களுக்கு பூரணமா இருப்பதால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் புதிய வீடா இருக்கட்டும், இல்லை மனையா இருக்கட்டும், இல்லை சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இப்போது பிரகாசமாக உள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போகிறது. உங்களுக்கு பரம்பரை சொத்துக்கள் இருந்து வந்த சிக்கல்களா இருக்கட்டும், இல்லைனா நீதிமன்ற வழக்குகள் ஏதேனும் இருந்து வந்தால் அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளா இருக்க போறீங்க. வங்கி மூலியமா உங்களுக்கு எதிர்பார்த்த வீட்டு கடன்களும் தடையின்றி எளிதாக கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்க போகுது. உங்களுடைய சொந்த நிலத்துல கூட நீங்கள் காலடி வைக்கக்கூடிய பொன்னான காலம் இந்த ஒரு காலமாகவும் உங்களுக்கு இருக்க போகின்றன. ஏன்னா உங்களுக்கு கனவு நனவாகக்கூடிய யோகமும் தற்போது கூடி வந்துள்ளது. அந்த கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு, நிலம் இல்லை சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றம் உருவாகணும் என்ற காலம்தான் இருந்திருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன வீடு வாங்கக்கூடிய முயற்சியும் இல்லைன்னா மீண்டும் வேக பெறக்கூடிய ஒன்றாகவும் உங்கள் வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்களில் இருக்க போகிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா